காஞ்சிபுரத்தில் இருக்கும் இந்த கோயிலில் 3500 வருடம் பழமையான மாமரம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பஞ்சபூத தலங்களில் மண் தத்துவத்தை குறிக்கிற ரொம்ப முக்கியமான சிவன் கோயில். புராண கதைப்படி பார்வதி அம்மன் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்தாங்க. அப்போது மண்ணில் ஒரு லிங்கம் உருவாகி தினமும் அதை பூஜை பண்ணாங்க. ஒரு நாள் கங்கையில் வெள்ளம் வரும்போது அந்த லிங்கம் வெள்ளத்தில் கரையாமல் இருக்கிறதுக்காக அம்மன் தழுவி காப்பாற்றினாங்க. அந்த அன்பும் பக்தியும் கண்ட சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து கல்யாணம் நடந்துச்சு. அதனால தான் இந்த கோயிலை கல்யாண வரம் தரும் கோயில்னு நம்புகிறாங்க. திருமண தடை நீங்கள் நிறைய பேர் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த கோயிலோட ராஜகோபுரம் சுமார் 192 அடி உயரம். கோவில் வளாகம் சுமார் 23 ஏக்கர். ரொம்ப பெரிய பிரகாரம், 1000 தூண் மண்டபம் எல்லாமே கண்ணை கவரும் விதத்தில் இருக்கும். இங்கே இருக்கிற மாமரம் 4 பெரிய கிளைகளை கொண்டதாக இருக்குது. அது 4 வேதங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. மூலவர் லிங்கம் மண்ணால் ஆனதுனால அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. கவசம் போட்டு தான் பூஜை நடக்கும். அதுவும் இந்த கோயிலோட சிறப்பில் ஒன்று. காஞ்சிபுரம் போகிறீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி வேறு எந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.